அம்மாச்சி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரெயின் ட்ராப் வலையில் பற்றி கொஞ்சம் பேசணும்னு உங்ககிட்ட நான் நேரடியாக ஒரு லைவ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு லைவ் எடுக்கிறேன். அதான் ரெயின் ட்ராப்லேயே வந்து 2-3 வெரைட்டி வந்திருக்கு. நீங்களும் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கிறீங்க. அந்த டிசைனை வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்காக செட்டிங் போட்டு காட்டும் போது உங்களை வந்து அப்படி அப்படியே பசங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எத்தனை கலர் இருக்குது, என்ன சைஸ் இருக்குதுன்னு அவங்க சொல்ல முடியல. அதனால் இந்த டிசைனில் எத்தனை கலர் இருக்குது, என்ன சைஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேன் நான். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது ரெயின் ட்ராப்பில் பிளைன் கட்டிங், இது ஷைனிங் கட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ஒரு எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக போடலாம், வளகாப்புக்கும் செட்டிங் போடலாம், அதாவது ஃபங்க்ஷனுக்கும் செட்டிங் போடலாம். நார்மலாக எங்களை மாதிரி இருக்கவங்க வெறுமனை ஒரு கலராக வாங்கிடுறாங்க. இது கலர் நல்ல ஒரு க்யூட்டாக நல்ல அழகான கலர். ஆனால் இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வருங்க, ஏன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போனவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கலர் எல்லாமே. இதில் மட்டும் 20 கலர் வருது. இதில் இந்த வளையல் வந்து 20 கலர் வரும். 24, 26, 28 வரைக்கும் தான் வரும். 210 வராது. இதில் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 24, 26, 28 இந்த 3 சைஸ் மட்டும்தான் இதில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது தெளிவான சைஸை மட்டும் முதல்ல எங்களுக்கு சொல்லி அனுப்பணும். நீங்கள் சொல்லி அனுப்பும் போது தான் நான் கொடுக்க முடியும். ரெண்டாவது வந்து ஒரு டசன் ஒரு கலர் தான் கிடைக்கும். எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சீமந்த வலையில் நான் ஒரு சிலருக்கு செட்டிங் போட்டு அனுப்புறதை வச்சு எல்லாமே கலந்து கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ நான் ஒரு குழந்தைக்கு நான் செட்டிங் போடுறேன்னா, அதாவது கல்யாணத்துக்கு போடும்போது ஒரு கலர் எடுத்து செட்டிங் போடுவேன், வளகாப்புக்கு எடுத்து போடும்போது ஒரு கலர், அதாவது 5ஆம் மாதத்துக்கு 5 கலர், 7ஆம் மாதம் 7 கலர், 9ஆம் மாதம் 9 கலர், அப்படி தான் இதில் எடுக்க முடியுமே தவிர 6 வளையல் 4 வளையல் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. நீங்கள் எத்தனை டசனில் கேட்குறீங்களோ அத்தனை டசனில் நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். நான் வளகாப்புக்கும் அழகாக இருக்கும். நார்மலாக இப்போ நம்ம கைக்கு போடணுன்னாலும் அதை பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு செட்டிங் போட்டே காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வளையல் பார்க்குறதுக்கு. இது நிறைய கலர்மா. இது கலர் பார்க்கும்போதே நமக்கே ஒரு நல்ல ஒரு அழகாக தெரியுது. இது இல்லை நான் வந்து 2 எல்லா கலருக்குமே செட்டிங் போடலாமா. இது நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் அந்த கலருக்கு நான் செட்டிங் போட்டு அவ்வளோ அழகாக வாங்கிட்டு போகிறாங்க. பெரும்பாலும் பார்க்க வரணும்னு நினச்சி வரவங்க கூட இதை பார்த்துட்ட உடனே வந்து ரொம்ப அழகாக இருக்குது வளையல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயே எல்லா ஒரு கலர் வாங்க வரவங்க 5 கலர் 10 கலர் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை பாருங்க, இதுதான் இந்த செட்டிங். இதில் வந்து 20 கலர்லேயும் இதே மாதிரி செட்டிங் போட்டு நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஒரு செட்டிங்க்கு வந்து ஒரு வெரைட்டி மாறும். அதாவது ரெயின் ட்ராப்பு, பிளெயின் ரெயின் ட்ராப்பு வச்சுருவேன். அதில் வந்து பார்டர் கட்டுற வளையல் ஒன்று வைப்பேன், கோல்டு வளையல் ஒன்று வச்சுருவேன். அப்போ வந்து 3 செட்டிங் ஆகும். இதில் 3 டிசைன்லேயும் ஒரு வளையல் எடுத்து போடும்போது 3 கலர்லேயும் ஒரு செட்டிங், அதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடலாம். இதே மாதிரி தான் வளகாப்புக்கும் நான் கொடுத்துட்ருக்குறேன். வளகாப்புக்கு போடும்போது நடுவில் கோல்டு வச்சு கேட்குறவங்களுக்கும் போட்டு கொடுப்பேன். சைஸ் மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். மறக்காமல் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சைஸ் தெரியாமல் நிறைய பிள்ளைங்க வந்து சைஸ் தெரியல, ஸ்கேல் வச்சு அளந்து காட்டுங்க, அப்போ தான் நான் எடுத்து கொடுக்க முடியும் நானும் சொல்கிறேன். ரெண்டாவது வாங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது உங்களால். ரெண்டாவது கொரியர் அனுப்புகிறவங்க சைஸ் மறக்காமல் எங்களுக்கு தெளிவாக நீங்கள் அனுப்பி ஆகணும். அப்போ தான் நான் வந்து இங்கே லட்சக்கணக்கில் வளையல் இருக்குமா, அதில் வந்து எனக்கு வந்து சைஸ் வந்து எங்களுக்கு கரெக்டாக சொன்னால் தான் நான் எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா வளகாப்பு வந்து பெருசாக கூட கொடுத்துடலாம், ஆனால் சின்னதாக கொடுத்து வேஸ்ட் ஆகக்கூடாது வளையல். நான் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன். இப்போ நான் கொடுத்துட்டேன்னா ஒரு அளவுக்கு நான் கரெக்டாக பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன் குழந்தைங்கள ஃபோட்டோவில் பார்த்து. ஆனால் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் சைஸு கொண்டு வந்து கையில் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னு நேரடியாக வரவங்க சைஸ் வந்து கரெக்டான அளவு சைஸ் சொன்னீங்கன்னா தெளிவாக நான் கொடுத்து விட்டுருவேன். நான் இதுதான் நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் அதே தான். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அட்ரஸ் தெரியல, லொக்கேஷன் தெரியலன்னு சொல்கிறாங்க. இது வந்து தாம்பரத்தில் இருக்கிற தாம்பரம் ராமசாமி தெரு. இங்கே வந்தீங்கன்னா ராமசாமி தெரு தாம்பரத்தில் வந்துட்டு மெயினாக இருக்கிறது எதுனா நேஷனல் தேட்டர் ரோடு. அது இந்த பக்கம் வந்தீங்கன்னா மார்க்கெட் ரோடு வரும், சண்முக ரோடு வரும், இந்த பக்கம் நேஷனல் தேட்டர் ரோடு வரும். நீங்கள் லைவாக லொக்கேஷன் வந்து சம்பிரதாய ஸ்டோர்னும் போடலாம், அம்மாச்சி வளையல் கடைனும் போடலாம். ஏன்னா கூகுளில் வந்து நாங்கள் அப்படி தான் பசங்க வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. லைவ் லொக்கேஷன் போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் அழகாக வந்துடலாம். கடைக்கு வந்து நீங்கள் நேரடியாக வாங்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வளையல் மாதிரியே நான் இன்னொரு வளையலையும் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வளையலை நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே வளையல்லே வந்து 20 கலர் இருக்குங்க. 20 கலரையுமே நாங்கள் வந்து செட்டிங் போடும்போது அதோடைய தரமே வேறு மாதிரி. இப்போ பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், இப்படி ப்ளைனாக பார்க்குறீங்களா,
இந்த பிளெயினாக பார்க்குற வளையல்லே வந்து செட்டிங் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது இந்த வளையலுக்கு வந்து செட்டிங் தான் மெயின். இதை பாருங்க, இந்த வளையலில் நீங்கள் ஒரு வளையலையும் வந்து குழந்தையுடைய ட்ரெஸ்ஸை வச்சு நாங்கள் அவ்வளோ அழகாக நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இது வளைகாப்புக்கும் இதில் வந்து 5 கலரை செட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வளையல். நான் கூட நினச்சி பார்க்கல இந்த ரோஸுக்கும் அந்த கோல்டுக்கும் எப்படி இருக்கும்னு நினச்சேன். சூப்பராக இருக்கானா இந்த வளையல். ரொம்ப பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. லாங்கில் கொடுக்குறவங்க வந்து செட்டிங் போட்டு வாங்கும்போது 20 கலர்லேயுமே இதே மாதிரி செட்டிங்கில் வந்து 20 கலருக்கும் நீங்கள் இந்த செட்டிங் போட தேவையில்ல. 20 கலர் இது 10 கலர் இப்போ 5 கலர் வாங்கிட்டு கூட ஒரே ஒரு செட்டிங் மட்டும் இது வாங்கினா போதும். இது எல்லா செட்டிங்க்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லா வளையலுக்கும் வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. இந்த வளையல் மட்டும் எத்தனை கலர் வேணாலும் வாங்கிட்டு இந்த ஒரு வளையலும் இந்த ஒரு வளையலை மட்டும் தனித்தனியாக ஒரு டசன் வாங்கினீங்கன்னா போதும். எல்லா வளையலுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். அடுத்தது வந்து ரெயின் ட்ராப் காட்டுறேன் பாருங்கள். ரெயின் ட்ராப் எல்லாருமே வாங்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த வளையலையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ரெயின் ட்ராப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கலர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது எல்லாம் வந்து வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரெண்டாவது வந்து வாங்கினவங்க தான் மறுபடியும் இந்த வளையல் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வளையலை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை இந்த வளையலுடைய ரகம் அப்படின்னா டார்க் கலரில் செட்டிங் கேட்பாங்க வளைகாப்புக்கு. இன்னொருத்தவங்க லைட் கலர், அதாவது பேஸ்டல் க்ரீன் கலர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ்டல் க்ரீன்றது லைட் கலரில் போடுவோம். நாங்கள் லைட் கலர் ஒரு 5 கலர் எடுத்து போடுவோம். ரெண்டாவது 5ஆம் மாதம் வாங்க வரவங்களே 7ஆம் மாதத்துக்கு சேர்த்து வாங்கிடுவாங்க. இப்போ 2 செட்டிங் போடுறேன் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வளையல். அந்த வளையல் நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலே நிறைய நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டு தான் இருக்கிறேன். இதே மாதிரி இந்த வளையலுக்கும் வந்து இந்த செட்டிங் போடும்போது இந்த வளையல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த வளையலுக்கும் காட்டுறேன் பாருங்கள். இதே கோல்டு வளையலே இதுக்கு செட்டிங் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நான் அதே வளையல செட்டிங்கில் போடுறேன் பாருங்கள். இப்போ பேஸ்டல் கலர்னு சொல்லும் போது இந்த மாதிரி லைட் கலரில் வரும். இப்போ நான் வந்து ஒரு சாரீக்கு மேட்சாக தான் பண்ணுறேன். நான் வளைகாப்புக்கு பண்ணும்போது ஒரு 5 கலர் எடுத்து பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பிள்ளைங்க அதை பார்த்துட்டு தான் வராங்க. அம்மாச்சி கடைக்கு போனால் லைட் கலர் கிடைக்கும், ரொம்ப அழகாக போட்டு கொடுப்பாங்க அம்மாச்சின்ற ஒரு நம்பிக்கையோடு வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு நான் அழகாக போட்டு தான் கொடுத்துட்றேன். நான் ரொம்ப அழகாகவும் இருக்குது வளையல். இது பாருங்கள், இது ஒரு லைட் கலருக்கு தான் நான் இப்போ போட்டிருக்கிறேன். இன்றைக்கி என் பொண்ணு இல்லை, அதனால தான் கையில் போட்டு காட்ட முடியாமல் நான் இதில் வச்சு கம்பியில் வச்சு காட்டுறேன். நான் இது ஒரு லைட் கலர். இந்த லைட் கலர் எப்படின்னா லெகங்காக்கெல்லாம் ரொம்ப சூட்டபிள் ஆகும். இது லெகங்கா கலருக்கெல்லாம் வந்து லைட் ரோஸு, இது வந்து ஏலக்காய் கிரீன் சொல்லுவாங்க இந்த கலரை. சில்வர் கலரில் இது போட்டிருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து லெகங்கா செட்டு, சாரீக்கு, ஃபேன்சி சேரீ, பட்டு புடவை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிள் ஆகும். எல்லா வயசு குழந்தைங்களும் போட்டாலே அந்த வளையலுடைய தரமே வேறு தான். உண்மையாகவே சொல்கிறேன். ரெயின் ட்ராப்புன்றது நான் இப்போ தான் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வளையலுக்கு வரவேற்பு அதிகமாகவே கொடுக்குறாங்க. அந்த வளையல் வந்து போடும்போதே அவ்வளோ அந்த ட்ரெஸ் போடும்போது அந்த வளையல் போடும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது வளையல். அதே மாதிரி கல்யாண பொண்ணுங்களுக்கும் பச்சை சேகப்பில் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது வளையல். வளைகாப்புக்கு 9 கலர் 7 கலர் போடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. வளையலுடைய தரத்துடைய வச்சு அந்த கலரில் வந்து இதே மாதிரியே தான். இதில் எத்தனை கலர் வேணாலும் வாங்கிட்டு இதே மாதிரி ஒரு செட்டிங் போட்டாலும் நீங்கள் எத்தனை கலர் வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ 4க்கு 2 போடலாம், 2க்கு 4 போடலாம் இந்த வளையல்லாம். இப்போ நான் 1க்கு 1 தான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், என் 1க்கு 1 போட்டிருக்கேன்னா இதில் வந்து பார்டர் கட்டுற மாதிரி கூட 4க்கு 4 வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் வளையல். குழந்தைங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம். நீங்கள் ப்ளைனாக வாங்கிட்டு போய் கூட நீங்கள் செட்டிங் போடும்போது உங்கள் விருப்பம் தான். அது எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. இதை நீங்கள் கேட்குற கலரும் கிடைக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து மார்பிள் கட்டிங்னு ஒரு வளையல் வந்திருக்கு. அந்த வளையலையும் பார்த்துக்கலாம். மார்பிள் கட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கலர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அந்த மார்பிள் கட்டிங் கூட பார்த்துக்கிட்டே இருங்க. நல்ல கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் நல்லா தெரியும். அதே மாதிரி மார்பிள் கட்டிங்க்கும் உங்களுக்கு வந்து செட்டிங் நான் போட்டு காட்டுவேன். இதில் ஒரு கலருக்கும் வந்து ஒரு வித்தியாசம். அதில் வந்து மேக்ஸிமம் மார்பிள் கட்டிங் வந்து வளைகாப்புக்கு நிறைய எடுக்கிறாங்க. வளைகாப்புக்கு பூ முடிக்கிறது 5ஆம் மாதம் அதெல்லாம் நிறைய செட்டிங்கை விட அது வளைகாப்புக்கு தான் அதிகமாக மூவிங் ஆகுது. நல்லா அது ரொம்ப அழகாகவும் இருக்குது. நிறைய பிள்ளைங்க விரும்பி போடுறாங்க அதை. அதனால் அந்த வளையல்லையும் ஒரு செட்டிங் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த கலர் வந்து என் பொண்ணு அன்றைக்கி போட்டு காட்டும் போது ரொம்ப அழகாக கையில் நல்ல பிரைட்டாக கலர் காட்டுச்சு. இது வந்து கலர் வந்து ஸ்டோன் மாதிரி இருக்கும். இது இந்த பாருங்கள், இந்த 2 கலரை நான் செட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்கு போது பாருங்களேன். இது வந்து எந்த ஒரு குழந்தைக்கும் வந்து எடுப்பான கலர் இது. இதை செட்டிங் போடும்போது உங்களுக்கே நீங்கள் தெரியும் பாருங்கள். நான் இதில் வந்து 2 கலர் போட போகிறேன். 2 கலருமே இது வந்து இப்போ வர சாரீலாம் வந்து இப்போ இந்த கலர் தான் வருது. அதனால் வந்து இந்த 2 கலருக்கு ரொம்ப எஃபெக்ட் அதிகம். இப்போ நான் இதில் 3 கலர் வச்சு போட போகிறேன் பாருங்கள். இப்போ வர பட்டு போடுவீங்க எல்லாருமே இந்த கலர் தான் வருது. அதனால் இந்த கலருக்கு நான் போடுறேன். அதே மாதிரி தான் இந்த கலர் வளையல் வாங்கிட்டு செட்டிங் வளையல் ஒன்று வாங்கினீங்கனாலே போதும். ஒன்று வாங்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து புடவைக்கு அழகாக வந்துடும்.
புடவையாக இருந்தாலும் லெகங்காவாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக வந்துடும். குழந்தைங்க எல்லாருக்கும் விரும்பி வாங்குகிற கலராகவும் இருக்குது. நான் என்ன வளையலுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. வளையலுக்கு சொல்லி தான் என்னை வந்து நீங்கள் காட்டுற வளையல் தான் எங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நாங்கள் எங்களுக்கு போட தோணுதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வளையலுடைய தரமே வேறு தான், ஆனால் உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வளையல் வந்து பட்டு சாரியுடைய கலர் இது. இங்கே பாருங்கள், இது வந்து மார்பல் கட்டிங்னு. இது அதாவது இது நான் நேற்றுவும் வீடியோவில் போட்டேன், முந்தா நாள் வீடியோவிலையும் போட்டேன் நான். இது மார்பல் கட்டிங். இதே மாதிரி தான் இந்த மார்பல் கட்டிங்கில் கூட உங்களுக்கு 25 கலர் 30 கலர் வந்திருக்கு. இதில் கூட நீங்கள் வந்து கலர் வாங்கிட்டு இந்த செட்டிங் வளையல் ஒன்று வாங்கிக்கலாம். நான் எல்லாருக்கும் பட்ஜெட்டுக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வளையல் கிடைக்கும். இந்த வளையலில் எல்லா கலருக்கும் எல்லா செட்டிங்கும் போடணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு செட்டிங் வளையல் வாங்கிட்டு மற்ற கலராக நீங்கள் வளையல் வாங்கிக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் சாரீக்கு மேட்சாலும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாலும் எங்கே போனாலும் கோவிலுக்கு போனாலும் போடலாம், ஃபங்க்ஷன் போனாலும் போடலாம். எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலரை செட்டிங் போட்டுட்டு போகலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏற்ற கலர் இதெல்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இப்போ வர கலர் எல்லாமே இந்த மாம்பழ கலரும் கத்திரிப்பு கலரும் தான் அதிகமாக வருது. நாங்கள் செட்டிங் பண்ணி கொடுக்குற விதத்தில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பேர் இந்த கலரை தான் கொண்டு வராங்க. இப்போ என்னன்னு தெரியல, முன்னாடிலாம் டார்க் கலர் அடிக்கிற கலர்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் எப்படின்னா எல்லா புடவையிலும் இந்த 2 கலர் வருது. அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிளிப்பச்சை இந்த கலரில் ரொம்ப அழகாக க்யூட்டாக கலந்து போடுறாங்க. அடுத்து வந்து கல்யாண வளையல் உங்களுக்கு காட்டுறேன். இதை நல்லா கிட்டக்க பார்த்துக்குங்க. இதிலே வந்து 7 கலர் 5 கலர் 9 கலர் அப்படி கலந்து தந்துடுவேன். இப்போ நான் செட்டிங்க்கு மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்தது நான் கல்யாண வளையல் மட்டும் காட்டுறேன். கல்யாண வளையலுக்கு செட்டிங் வேண்டியதில்லை. அது வந்து எப்போவுமே நார்மலாக இங்கே காட்டுற வளையல் தான். அது கோல்டில் வரும், இந்த கலர் வரும். இதில் வந்து பச்சை சிகப்பு மெரூன் வரும். இந்த வளையல் கல்யாணத்துக்கு போடுறது. நார்மலாக இப்போ எல்லாருமே போடுற வளையல் தான் இது. கல்யாண முகூர்த்த வளையல்னு சொல்லுவோம், ஆனால் எல்லா வயசுக்காரங்களும் போடுற வளையல் இது. இந்த வளையலுக்குன்னு ஒரு தனி மகத்துவமே உண்டு. அது போடும்போதே ஒரு அழகு, ரொம்ப அழகாக தெரியும். எந்த ஏஜுக்காரங்களும் இந்த வளையலை போட்டுக்கலாம். இது கல்யாண வளையல் பேர். கேட்கும்போது கல்யாண வளையலையும் கேளுங்க. மெயினாக எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, சைஸ் மறக்காமல் சொல்லி அனுப்புங்க, இல்லைன்னா சைஸ் கொடுத்து விடுங்க. அதுதான் நான் சொல்கிற ஒரே ஒரு பதிலாக இருக்கும். ரெண்டாவது, கொரியர் அனுப்பும் போது எங்களுக்கு சைஸ் கரெக்டாக தெளிவாக நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லைன்னா அளவு கொடுத்து விடணும், இல்லைன்னா ஸ்கேல் வச்சு அளவு வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடணும். மறக்காமல் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்கள் கொரியருக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து தாம்பரம் சண்முக ரோடு இந்த கடை லொக்கேஷன் நான் போட்டிருக்கேன். கீழே வந்து ஃபோன் நம்பர் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் அழகாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். எங்கள் பிள்ளைங்க அட்டன் பண்ணுற பிள்ளைங்க 4 பிள்ளைங்களை இதுக்குன்னு வச்சுருக்கேன் நான். அவங்க எடுக்காத நேரம் எப்படின்னா கடையில் கூட்டம் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல எங்கள் கடையில் வந்து ஃபோனை எடுக்கலைன்னா ஹெவியான கூட்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து எங்களால் எடுக்க முடியாது. இதை யாரும் தப்பாக நினச்சிக்காது. அப்புறம் வந்து இந்த வளையல் காட்டினேன் இல்லையா, அந்த வளையலுக்கெல்லாம் இந்த வளையல் செட்டிங் போடுற வளையல் இது. இதில் வந்து எல்லா வளையலுக்குமே இந்த வளையல் செட்டிங் போடலாம். இல்லை நீங்கள் எந்த டிசைன் கேட்டாலும் அந்தந்த வளையலுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும். இதில் வந்து கிட்டத்தட்ட 12 டிசைன் வரும். இதில் வந்து கட்டிங் மட்டும் மாறும், டிசைன் மாறும். ஒயிட்டில் வரும், கோல்டில் வரும், சில்வர் கலர் வரும். அந்த மாதிரி கலராக வரும்போது உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எது செட் ஆகுதோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கோல்டு வளையலும் நான் இங்கேயே வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸோடு வரும்போது இந்த பாக்ஸில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் செட்டிங் போட்டு கொடுத்துருவேன் நான். அதை